ஹாய் கைஸ். ஸ்ரேயஸ் ஐயர் செகண்ட் ஓடிஐயில் பிளேயிங் லெவலில் இருப்பாரா மாட்டாரா? ஸோ என்னதான் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருந்தாலும் 2023 வேர்ல்டு கப்பில் மோர் தென் 500 ரன்ஸ் அடிச்சு இந்தியன் ஓடிஐ செட்டப்பில் வந்து ஒரு நம்பர் 4 இடத்த வந்து அவர் தக்க வச்சுட்டாரு அப்படின்னு நினைச்சாலும் இப்போ வந்து அவர் வந்து பிளேயிங் லெவன்லேயே எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காருன்னே சொல்லலாம். எதனால் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேட்ச் முடிவில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு இன்டர்வியூக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல வந்து பிளேயிங் லெவன்லே இல்லாம தான் இருந்தேன். ஸோ முன்னாடி நாள் நைட்டு தான் ரோஹித் சர்மா வந்து அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதாகவும், கோலிக்கு வந்து இன்ஜூரி ஆயிட்டதாகவும், அவரோட இடத்துல நீங்க நம்பர் 4ல விளையாட போறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பிளேயிங் லெவன்ல இருக்கிறதே தெரிய வந்திருக்கு. ஸோ இது மூலியமாவே தெரியுது நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பிளேயிங் லெவன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஓப்பனிங் பிளேயிங் லெவல் இல்ல அப்படிங்கிறத ஒரு உறுதி பண்ணியிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் ஓப்பனிங் பிளேயிங் லெவன்ல இல்லாததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்லயும் ஆகட்டும், இல்ல 2020 கிரிக்கெட் ஆகட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு இந்தியன் டீமுக்காக. ஸோ அவர வந்து ஓடிஐ டீம்லயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இதா வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே சுப்மான் கில் ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஓப்பனிங்ல. ரோஹித் சர்மா கூட கம்பெனி நல்லா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல இருந்தா தான் ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் நல்லா இருக்குங்கிறதுக்காக யசஸ்வி ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் டீம். ஸோ அந்த இடத்துல அவர் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுல கீழ இருந்து யாரோ ஒருத்தரை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நீங்க கில்லவும் விட முடியாது. ஸோ சுப்மான் கில்ல வந்து 1 டவுனுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. விராட் கோலியை வந்து நம்பர் 4க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் 4ல இருந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் அடி விழுந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு பதிலா தான் யசஸ்வி ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நத்திங் அகைன்ஸ்ட் ஜெய்ஸ்வால்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு நல்ல யங்ஸ்டர், நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர், நல்ல ஒரு பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வரதுக்காக ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பின் ஹிட்டரா இருக்கிற ஒரு ஸ்ரேயஸ் ஐயரை வெளியில உட்கார வச்சுட்டு ஒரு ஓப்பனரை உள்ள கொண்டு வருவீங்களா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குன்னே சொல்லலாம். இப்ப இருக்கிற இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பின்ன நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆட்கள்ல ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். ஸோ ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஸ்ரேயஸ் ஐயர வந்து நீங்க ஒதுக்கி வைக்கிறது நியாயமா? அப்படிங்கிறது நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ விராட் கோலி இன்ஜூரியிலிருந்து திரும்பி வந்துட்டாரு அப்படின்னா, அவர் நம்பர் 4ல ஆட வைக்க போறாங்க அப்படிங்கிற மாரி தான் எதிர்பார்க்கப்படுது. அவர் ஒரு இந்தியன் டீமோட ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன ஒரு 1 டவுன்ல இருந்து 2 டவுனுக்கு மாத்துறது நியாயமா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்தா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்க மாட்டாரு. ஸோ அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாரு டீம்ல இருந்தா நல்லா இருக்கும்? எந்த மாரி பிளேயிங் லெவல்ல போனா நல்லா இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. Please like, share and subscribe. Bye. This video is sponsored by BuyMoti shopping app.